Dear students, இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் யூனிட் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.5ல ஃபஸ்ட்டு சம் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் 2019ல் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்ஆ அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஈக்குவலாக நாட் ஈக்குவலான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எஃப் காம்போசிட் ஜினா எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்ம செய்வோம் என்ன ஃபங்க்ஷனுங்கிறது எழுதணுமா. ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ரெண்டுமே எக்ஸ் ஃபங்க்ஷன், ஸோ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ ரெண்டையும் காம்போ பண்ணணும். அப்போ இந்த காம்போசிஷனுக்கு பதிலாக என்ன வருமா எஃப் ஆஃப் இன்னும் க்ளோஸராக இன்னர் ஃபங்க்ஷனாக அதை கொண்டு வரணும். ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் எக்ஸ் மைனஸ் 4. அப்போ இந்த எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் 4ங்கிறத. அப்போ இங்கே என்னவா வந்துருச்சு எஃப்ஆ, இங்கே ஆன்சர் எஃப் ஃபங்க்ஷனில் வந்துருச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இதை டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சைடில் எழுதுகிறேன். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + எக்ஸ்னு தெரியும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4 இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் மைனஸ் 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ விச் ஈக்குவல் டு 3 + எக்ஸ் மைனஸ் 4 விச் ஈக்குவல் டு 3 + எக்ஸ் மைனஸ் 4னா 3 - 4 என்ன வரும் -1. எக்ஸ் மைனஸ் 1. அப்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ஓட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப். ஸோ ஜி காம்போசிட் எஃப் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஜி காம்போசிட் எஃப் இதே மாதிரி தான் எழுதணும். ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு அப்போ அது என்ன ஃபங்க்ஷனில் இருக்குது எக்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். அடுத்து என்ன செய்யணும் இது ரெண்டே க்ளோஸர் ஆகணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறியாச்சு. ஸோ அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னென்னா 3 + எக்ஸ்னு தெரியும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 + எக்ஸ்ன்னு மாற்றுறோம். இப்போ நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கு ஜியில் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஜி ஆஃப் 3 + எக்ஸு கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 3 + எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 3 + எக்ஸ். ஸோ அப்போ 3 + எக்ஸு இங்கே ஒரு -4 இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும் 3 - 4 என்ன வரும் -1 வருமா. இங்கே ஒரு +x இருக்குது. அப்போ எக்ஸு -1. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் எக்ஸு -1. இதோடது என்னது ஜி காம்போசிட் எஃப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணதை இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் பாரு ஃப்ரம் 1 and 2 1ஐயும் 2ஐயும் பாருங்கள் ஆன்சர் எப்படி இருக்குது. இதுவும் எக்ஸ் -1 எக்ஸ் -1 therefore நம்மளுக்கு இது ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்கல்ல. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தான். எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். இதுதான் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரன் மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.